காவலர்களை கொண்டு வந்து வச்சுட்டு மிரட்டுறது, ஒரு 10 மணிக்கு மேல வர்றது, 11 மணிக்கு மேல வர்றது. தண்ணி இல்லாம நாங்க தவிக்கிறோம். விவசாய நிலங்களை நீங்க வாங்கிட்டீங்க. நாங்க ஏற்கனவே இருந்தவங்கல இங்க 70 விழுக்காடு பேர் விவசாய கூலிகள் இருந்தாங்க. இப்ப எங்களுக்கான வேலை வாய்ப்பை யார் உறுதி செய்வா? அப்படியாக மாவட்ட நிர்வாகம் மக்களை ஏமாற்றி சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஆதரவாக நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் போராடுறது எதுக்காகனா இந்த மண்ணினுடைய வளத்தை நிலத்தையும் பாதுகாக்க. அரசாங்கம் போராடுறது எதுக்காக அப்படின்னா இதை கெடுப்பதற்கு. சிபிசிஎல் நிறுவனத்தினுடைய ஒரு முகமையாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு முறை கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளூர் சானாவாஸ் அவர்கள் இதுவரைக்கும் வந்து சந்திக்கவே இல்லை. எதற்கெடுத்தாலும் போர்க்கொடி தூக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பெல்லாம் எங்க போயிருக்காங்கன்ற கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சிரமங்கள் புரியாது, அவங்களோட பிரச்சனைகள் தெரியாம எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர், எதற்கு இத்தனை ஆட்சியாளர்கள், எதற்கு இந்த நிர்வாகம்? ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய திமிரை காட்டுவதற்கு மாதிரியான ஒரு முடிவை எடுத்துட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறது. இது மக்களாட்சி நாடா அல்லது முதலாளித்துவ நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இதுக்கு முன்வைக்கிறேன்.